வணக்கம் நேயர்களே. செவ்வாய் என்னும் மங்களக்காரனாகிய நான், திருமணத்தை நடத்தி வைப்பதே நான்தான். இதுதான் இன்றைய தலைப்பு. இன்னைக்கு திருமணம் செய்வதற்கு செவ்வாயின் பங்கு தான் ரொம்ப முக்கியம். அதை எப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கிய விளக்குகிறேன். இப்போ 12 கட்டத்தில் ஜாதகத்தில் 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் வேணாலும் எந்த கிரகம் வேணாலும் திசை நடத்தலாம். இப்போ உதாரணத்திற்கு மீன லக்னம் எடுத்துக்கிறோம். இப்போ மீன லக்னத்திலேருந்து குரு திசை நடத்துது. குரு திசை நடத்தும் போது இதை நாம் லக்னமாக கொண்டுகிறோம். உங்களுடைய பிறப்பு லக்னத்தை நீங்கள் மறந்து விடுங்கள். ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த கட்டத்தில் இருந்து திசை நடத்துகிறதோ அந்த கட்டத்தை லக்னமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிறப்பு லக்னத்தை நீங்கள் மறந்து விடுங்கள். இப்பொழுது மீனத்திலிருந்து குரு திசை நடத்துகிறது என்றால், மீனத்திலிருந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் கூடவே இருக்கலாம், குரு கூட இருக்கலாம். இது குருமங்கள யோகம். அல்லது குருவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் கடகத்தில் இருக்கலாம். திரிகோணஸ்தானம் தான் முதல்ல வேலை செய்யும். அல்லது 7ல் இருக்கலாம். குருவுக்கு 7ல் செவ்வாய் இருக்கலாம். அல்லது குருவுக்கு 9ல் செவ்வாய் இருக்கலாம். விருச்சிக வீட்டில் இருக்கலாம். இது முதல் தரமான யோகம். திருமணம் உடனே சீக்கிரமாக நடைபெறுவதற்கு இது ஒரு முதல் தரமான யோகம். அடுத்தது குருவுக்கு கேந்திரத்தில் 4, 7, 10ல் செவ்வாய் இருந்தாலும் இதுவும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு தான். இப்போ குருவுக்கு 4ஆம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் இருக்கலாம். அல்லது 7ஆம் இடமான கன்னியில் செவ்வாய் இருக்கலாம். 10ஆம் இடமான குருவுக்கு 10ல் செவ்வாய் இருக்கலாம். இப்போ குரு திசை நடக்கும்போது செவ்வாய் தனுசில் இருந்து திசை நடத்தினாலும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக குருவை பார்க்கறதுனால இது கண்டிப்பாக சீக்கிரமே திருமணம் நடைபெறுவதற்கு அமைப்பு. மற்றும் செவ்வாய் குருவுக்கு 12ல் இருக்கக்கூடாது. அல்லது 3ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடாது. இந்த 2 இடங்கள் செவ்வாய்க்கு குருவுக்கு செவ்வாய் பலனை கிடைக்காமல் போய்விடும். மற்றும் செவ்வாய் சிம்மத்திலிருந்து உங்களுக்கு குரு திசை நடந்தாலும் கண்டிப்பாக 8ஆம் பார்வையாக குருவுக்கு தொடர்பு கிடைக்குது. அதனால் இங்கிருந்து திசை நடத்தலாம். உங்களுக்கு எங்கே செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னா கும்ப வீட்டிலையும் ரிஷப வீட்டிலையும் செவ்வாய் இருக்கக்கூடாது. இது இந்த குருவுக்கு செவ்வாய் தொடர்பு இல்லாமல் போய்விடும். இது தாமதப்படுத்தும். மற்றும் செவ்வாய்க்கோ குருவுக்கோ திரிகோணத்தில் சனியும் கேதுவும் இருக்கக்கூடாது. அவங்க மறைந்திருந்தால் கண்டிப்பாக திருமணத்தை உடனே கொடுத்துவிடும். நன்றி, வணக்கம்.